இணையதளமான நியூஸ் மினிட் 10 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வயர், ஸ்கிரால், கேரவன் இந்த வரிசையில் தி நியூஸ் மினிட் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஊடகம். கடந்த 10 வருஷத்துல தென்னிந்தியாவை ஒரு மையமாக வச்சு ஒரு சவுத் ஃபோக்கஸ் நியூஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒன்று பல சாதனைகளை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜாதிய அடக்குமுறைகள், அத்துமீறல்கள் அது சம்பந்தமான செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு மதவாத பிளவுவாத பிரச்சனைகள் ஏதேனும் வந்ததுன்னா அதை பற்றி உண்மையாக துப்பறிஞ்சு அது சம்பந்தமான செய்திகளை முக்கியத்துவம் தந்து போடுறதா இருக்கலாம். ரோஹித் வெமுலா மாதிரியான ஒரு இளைஞனுக்கு ஏற்பட்ட ஒரு ஜாதி ரீதியான வன்கொடுமை நிகழ்வு, அவருடைய மரணம் சார்ந்த செய்தியாக இருக்கலாம். சாத்தான்குளம் போலீஸ் அத்துமீறல் மாதிரியானதாக இருக்கலாம். இது மாதிரியான எக்ஸசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதில் மக்கள் பக்கத்தில் நின்று தென்னிந்தியாவினுடைய செய்திகளை, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தெலுங்கானா 5 மாநிலங்களுக்கு பாரம்பரிய ஊடகங்களிலிருந்து மாறுபட்டு அதே நேரத்தில் ஒரு பொறுப்புணர்வோடையும் துணிச்சலோடையும் பல செய்திகளை இந்த ஊடகம் வழங்கியிருக்கு. தி நியூஸ் மினிட்டை பொறுத்தவரையிலும் இன்னொரு முக்கியமான ஒன்று, வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு தென்னிந்தியாவை பற்றிய புரிதல் இருக்காது, சவுத் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இருக்காது. இதில் அதுலேருந்து மாறி தென்னிந்தியாவிலிருந்து இந்திய அரசியலை பார்க்கிற ஒரு தன்மையும், துணிச்சலாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் மாதிரியான அமைப்புகளோடையும் மற்றவர்களோடையும் சேர்ந்து தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான மோசடிகள், மற்ற விஷயங்களில் துணிச்சலாக நின்று அரசாங்கத்துக்கு முன்னாடி உண்மையை பேசுவது, ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்துக்கு ஏற்ப இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்திருக்கு. இதனுடைய முன்னணி தூண்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், அதனுடைய ஃபவுண்டிங் எடிட்டர் நண்பர் தன்யா ராஜேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.